ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் பிரசன்ஸ் சதீஷ் கிருஷ்ணன் அவர்களோட இயக்கத்தில் நம்மளோட கவின் நடிக்கிற கிஸ் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வார்ம் வெல்கம் டு யூ ஆல். செப்டம்பர் 19th படம் ரிலீஸ் ஆகுது. எப்போதும் போல் உங்களுடைய சப்போர்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்ட் ட்ரெய்லர் பார்த்தோம், சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குவர்க்கியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை களத்துக்குள்ளே எங்கள் எல்லாரையும் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு டீமுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் டீம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன விஷயங்கள் நமக்காக காத்துட்ருக்கு அப்படிங்கிறத டீமே வந்து நம்ம கூட பேசினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் டைம் டு வெல்கம் த காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் கிஸ். டிஓபி திரு ஹரிஷ் கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எடிட்டர் ஆர்சி பிரணவ் அவர்கள், ஆர்ட் டைரக்டர் மோகன மகேந்திரன் அவர்கள், சக்தி அவர்கள், பிரீத்தி அர்ஸ்லானி அவர்கள், விடிவி கணேஷ் அவர்கள், மிர்ச்சி விஜய் அவர்கள், மியூசிக் டைரக்டர் ஜென் மார்டின் அவர்கள், படத்துடைய இயக்குனர் சதீஷ் கிருஷ்ணன் அவர்கள் அண்ட் நம்மளுடைய ஹீரோ கவின் அவர்கள். ஒரு படத்துக்கு வந்து டிஓபி அப்படிங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது அதோட விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்ட் ஆல்ரெடி கோப்ராவில் உங்களுடைய ஒர்க் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ டிஓபி ஹரிஷ் கண்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன். சார் ப்ளீஸ் ஜாயின் அஸ். தேங்க்யூ. ஓகே, சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். நல்லா ஜாலியாக பண்ணியிருக்கோம், ஜாலியான படமாக இருக்கும். தியேட்டரில் ஜாலியாக பாருங்கள். தேங்க்யூ. சிம்பிளாக முடிச்சிருக்க வேணாம் சார், அவ்வளோதானே சார். என்னோடய விஷுவல்ஸ் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அப்படி தானே சார். ஓகே சார், மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ அடுத்ததாக வந்து குருவை மிஞ்சின சிஷ்யர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்குறதுக்காக நம்ம படத்தோட எடிட்டர் ஆர்சி பிரணவ் அவர்கள் ரீசெண்டாக ஓஹோ எந்தின் பேபி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆண்டனி சாரோட அசோசியேட்டாக நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஓஹோ எந்தின் பேபி மூலமாக ஒரு சூப்பரான ஒரு லான்ச்சும் நடந்திருக்கு. ஸோ கிஸ் படத்தோடைய எடிட்டர் திரு ஆர்சி பிரணவ் அவர்களை பேச அனுக்கிறேன். சார் நீங்களும் கொஞ்சம் லென்த்தாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். எடிட் பண்ணிடாதீங்க சார் நீங்கள் ஸ்பீச்சே. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் இந்த ராகுல் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் வரல, ரொம்ப ரொம்ப ஜாலியான டீம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த ப்ராசஸ். 2 இயர்ஸாக நம்ம போராட்டிகிட்ருக்கோம். ஃபைனலாக ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களுக்கு சதீஷ் டைரக்டர் பற்றி நிறைய தெரியும் ஆல்ரெடி. ரொம்ப ஜாலியான ஆள், ரொம்ப ஃபன்னாக இருந்தது இந்த ப்ராசஸ்ஸு. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ டு கவின் அண்ணா ஆல்சோ ஃபார் பீங் அ ஹியூஜ் சப்போர்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் பிரீத்தி அஸ்ரானி ரொம்ப 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 நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக ஐ எம் ஷுர் யூ ஆல் வில் ரியலி லைக் இட். டிஓபியோட விஷுவல்ஸ் நீங்கள் எனிவே பார்த்துருக்கீங்க, ப்ரோமோ சாங் ட்ரெய்லர் எல்லாத்துல. ஸோ அது ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு படம். ஸோ ரொம்ப ஜாலியான படம், கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர், காமெடி. ஸோ ப்ளீஸ் ஃப்ரைடே வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே சார். சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து அவர் கிண்டல் பண்ணால் அவர் அப்புறம் எடிட் தான் சார் ஸ்பீச் பண்ணுவார். நல்ல வேலை ஏதோ நல்லா பேசிட்டாரு. ஓகே, அடுத்ததாக வந்து படத்துடைய ஆர்ட் டைரக்டர் கிட்டத்தட்ட 150+ தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. வசூல் ராஜாவாக இருக்கட்டும், காஞ்சூரிங் கண்ணப்பனாக இருக்கட்டும், அப்படி பல படங்கள் பண்ணியிருக்கக்கூடிய மோகன மகேந்திரன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். போதும். குட் ஈவினிங். கிஸ் ரொம்ப நல்ல நைஸாக இருக்குது. அதாவது என்னென்ன, இந்த படத்தோட முதல்ல வந்து இந்த படத்தோட விழாநாயகன் மியூசிக் டைரக்டர் அவருக்கு வாழ்த்துக்கள்.
அதுக்கு அடுத்தபடியாக டைரக்டர் வந்து ஒரு நல்ல கோரியோகிராஃபர், ஒரு யங் கோரியோகிராஃபர். அவர் படத்தில் டைட்டில் கிஸ் வச்சுருக்காரு. படத்தில் வர போகிற அத்தனை டெக்னீஷியனையும் அடிக்கடி அவர் கிஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பார். ரியலாக வந்து ரொம்ப ஜாலியான டீம், ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த படத்தில் வந்து ஒரு டிஓபியோட ஃபோட்டோகிராஃபரோட ஒர்க்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக எடிட்டர், அவர் கொடுத்த வேலையை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும். ஒரு கிரியேட்டருக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்தால் தான் அந்த படத்தில் அவங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும். இந்த ஸ்பேஸை வந்து ஒரு படத்துக்கு வந்து 2 பேர் கொடுக்கணும். ஒன்று வந்து டைரக்டர், இன்னொரு வந்து ப்ரொடியூசர். இவங்க 2 பேரும் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லா டெக்னீஷியன்ஸும் அவங்களோட தி பெஸ்ட்டை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. படமும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ வந்து இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக வந்து எங்கள்லேருந்து ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லாதது, டிஜிட்டல் ஸ்பேஸ்லேருந்து ஒருத்தர் இன்றைக்கி வந்து திரைய உலகத்தில் சூப்பராக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ டிஜிட்டல் ஸ்பேஸ்லேயும் சரி, படங்களையும் சரி, ரொம்ப லைக்கபிளான ஒரு பர்சனாலிட்டி சக்தி அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, டாடா வந்து 3 இயர்ஸ் இருக்கானு, லைக் 3 இயர்ஸ் இருக்கும்ல. இதே ஸ்க்ரீனில் டாடா நானும் கவினாவும் ஒன்றா உட்காந்து பார்த்தோம் இதே ஸ்க்ரீனில். இப்போது இதே ஸ்க்ரீனில் கவினா பக்கத்தில் உட்காந்து ஒரு சீனே எடுத்து நடித்தாச்சு அந்த படம் ஃபுல்லாக. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படமே வந்து ஒரு மேஜிக் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வந்து ஃபரானான்னு ஒரு மூவி பண்ணோம் நெல்சன் சார். அதுக்கப்புறம் கவினா நான் கால் பண்ணார், இந்த மாதிரி செல்லம் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், கதை உனக்கு ஓகேனா நீ பண்ணு அப்படின்னு. இன்னும் ஓகேனா பண்ணான். எனக்கு அதுலேயே ஷாக்கு, என்னது, எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுச்சு. அப்புறம் சதீஷை நான் கால் பண்ணிட்டு, ப்ரோ ஐ எம் சதீஷ் கோரியோகிராஃபர், கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சொன்னோன்னே தெரியும்ண்ணா ஓகேண்ணா, இந்த மாதிரி கதைலாம் சொன்னார். இப்படிலாம் இருக்கும். மெயினாக அந்த படம் டைட்டிலே வந்து புளியா சொல்லியே வந்து என்னை வச்சு தான், டீசர்லேயும் சரி ட்ரைலரும் சரி, அது ரொம்ப அருமையாக அமைஞ்சது. அண்ட் சொன்னோன்னே நான் இந்த மாதிரி பொதுமக்களுக்கு ஸோ சொன்னோன்னே, இங்கே பாரு, நான் உங்ககிட்ட இது பண்ணுறியா பண்ணலன்னா நான் கேட்கல, நீ தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொன்னார். ஸோ அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அண்ட் இந்த படத்தில் நடக்கும்போது இது ஒரு பெரிய ஒரு லாங் ஸ்டோரி தான். ஏகப்பட்ட சீனில் வந்து சோஷியல் அவேர்னஸும் நான் பண்ணியிருக்கேன். அது படம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் விடிவி கணேஸ்வர், நான் விடிவி படத்தோட பெரிய ஃபேன். ஸோ அவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஹரிஷனா விஷுவலாக வந்து பயங்கரம். எல்லாருமே எங்கிட்ட சொல்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்கிறாங்க விஷுவல்ஸ்லாம். ஸோ சூப்பராக வந்திருக்குண்ணா, தேங்க்யூ. உங்களோட அந்த டிஓபியில் நான் நடிச்சிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஜென் மார்ட்டினா, நான் யூஸ்வலாக நான் வந்த பிளாட்ஃபார்மே வந்து இந்த டிக்டாக் மியூசிக்கலி டைம்ஸில் தான் வந்தேன். ஸோ அவரோட ஒர்க் டாடாலேருந்து நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ அவரோட மியூசிக்கில் நான் வந்து ஒரு பாட்டாக இருக்கிறேன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் அந்த 3Dயோட அந்த பேஸ் கிட்டார் வெர்ஷன் தனியாக அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ அது ரொம்ப அடிக்டிவாக இருந்துச்சு. அண்ட் ப்ரீத்திஜி அது ஸோ ரீசெண்டாக அயோத்தி மூவியில் பயங்கரமாக அவங்க பண்ணதில் பார்த்து ரொம்ப ஸ்டன் ஆகி நிறைய பேர் இருப்பீங்க. பட் இந்த மூவியில் அப்படியே கான்ட்ராஸ்டாக ஆப்போசிட்டான ஒரு ப்ரீத்தியை அவன் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஹாப்பி ஒர்க் வித் யூ ப்ரீத்திஜி. அண்ட் பிரணவண்ணா ரொம்ப ஸ்வீட்டு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த படத்தில் லீடாக பண்ணுறதுக்கான முழு வாய்ப்பும் இருக்குது. அந்த மாதிரி கெட்டப்பில் தான் வந்திருக்காரு. ஸோ அதுக்கும் வாழ்த்துக்கள்னா. அண்ட் ராகுல் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ், என்னை இந்த படத்தில் ஒரு பாட்டாக வச்சதுக்கு. அண்ட் இட்ஸ் மை என்னோட 2வது படம் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்ததும் இன்னொரு படமும் பண்ண போகிறேன். ஸோ கவினனாக்கு கண்டிப்பாக வந்து லைஃப் லாங் அவருக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். பிகாஸ் தப்பாக எதுவும் சொல்லலாம். ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக, ஏன்னா நான் குக் வித் கோமாளி டைமில் நான் இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனே தெரியல, நான் பாட்டுன்னு போவேன். எல்லாருக்குமே இப்போ வரையுமே பிடிக்கும். சீசன் 2 அது ரொம்ப ஃபினாமினலான சீசன். ஸோ அப்போ வந்து திடீர்னு பார்த்தா என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து கவினா ஃபாலோவிங் யூ அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஷாக்கு, என்னடா இது நடக்குது, நம்ம அக்கௌண்ட் தானான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். அப்புறம் வந்து நான் தேங்க்ஸ்ண்ணா, ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இல்லைப்பா, உன்ன மாதிரி ஒரு கேரக்டர்
இல்லை கவின் நான் வந்து ரியல் லைஃப்லையும் டிஜிட்டல் லைஃப்லையும் ஃபேக்காக இருக்க மாட்டார், ரியலாக தான் இருப்பார். இஸ் எ ரியல் பர்சன். ஸோ அப்போ வந்து எங்களோட கேங்லேயும் இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், ஸோ நீயும் அந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து சொன்னார். டாடா மூவி இன்டர்வியூவில் இந்த ப்ராஜெக்ட் நீ தான் பண்ணுற மாதிரி கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதுலேருந்து இன்ன வரையுமே அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக, சீனாக இருக்கட்டும், அவர் வந்து இந்த படம் நல்லா வரணும், நீ ஒழுங்காக பண்ணோன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் அவரோட மனசில் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக அவரோட தாட்ஸ்க்காகவே கண்டிப்பாக இந்த மூவி ஒரு சூப்பரான ஹிட்டாக, ஒரு ஜாலியான ஒரு கலர்ஃபுல்லான மூவி நீங்கள்லாம் பார்ப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. சதீஷ் அண்ணாவுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ண்ணா. அவர் வந்து நீங்கள் வந்து 0.5x அந்த ஸ்பீட் லிமிட்டில் பார்த்தாலுமே அவர் வந்து 2x'ல தான் இருப்பார். அவருக்கு இந்த ஸ்லோமோலாம் இல்லை, டக்கு டக்குன்னு இந்த பக்கம் கச்சக் 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 கச்சக், எனக்கு ஒரு பக்கம் தலையை சுற்றிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜிக்கான ஒரு பர்சன். ஸோ ரொம்ப ஸ்வீட்டு. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்து எல்லாருக்குமே. கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டு அடுத்தடுத்து நீங்கள் கொடுப்பீங்க நம்புகிறேன். அதான் அந்த ஆடியோ லான்ச்சை சொல்லியிருப்பேன், தப்பி தவறி சினிமாக்குள்ளே வந்துட்டேன், தப்பு தவறு செய்யாமல் என்னை பார்த்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ் டு யூ சக்தி. அயோத்தி படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே அவங்களுடைய தமிழுக்கே வந்து ரொம்ப பெரிய ஃபேன் ஆகிட்டோம். அழகாக எங்கே போனாலும் தமிழ் பேசுகிறாங்க, அது கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டான்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தீங்க, அது ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. ஐ திங்க் இன்னும் நிறைய விஷயங்கள் படம் பார்க்கும்பொழுது வி கேன் எக்ஸ்பெக்ட் நினைக்கிறேன். ஸோ படத்தோட ஹீரோயின் பிரீத்தி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ஒரு பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லி கிஸ் மூவி ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் எல்லாருக்கும். ஏன்னா இட்ஸ் மேட் வித் லாட் ஆஃப் ஃபன், லவ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். ரொம்ப பேஷனோட பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ ஃபன்னாக இருக்குது, ஒவ்வொருத்தரும் இங்கே ஒவ்வொரு கேரக்டரும் இவ்வளோ ஃபன்னியாக இருக்காங்க. ஸோ செட்லேயே எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ கிஸ் பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு தான் என்டர்டெயின்மெண்ட். நீங்கள் ஜாலியாக தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு ஜாலியான மூவி. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபில்ம். என்னோடய கேரக்டரைசேஷன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்குற மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, எனக்கு தெரிஞ்சு சதீஷ் மாஸ்டரோட ஃபீமேல் வெர்ஷனாக நடிக்கிறேன் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக. ஸோ ஸோ என்னோடய கிஸ் டீமுக்கு ஒவ்வொருத்தருக்கும், எங்கள் டைரக்டர் சதீஷ் மாஸ்டருக்கும், மை கோ ஆக்டர் கவின், ஜென் மார்ட்டின், அவங்க ஜென் மார்ட்டின் கிடையாது, ஜெம் மார்ட்டின், அவ்வளோ நல்ல மியூசிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரணவ் ஆர் எடிட்டர், விடிவி சார், இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் விஜயனா, ஹரிஷ் சார், to our cinematographer Harish sir, thank you so much to each and everyone. Shakti, mainly our producer, thank you for trusting us with this. And thank you so much. Ellaru September 19th Kiss Paranga Theatres la. Thank you. தேங்க்யூ பிரீத்தி. அடுத்து நிறைய இருக்கா? அண்ட் இன்னொன்று, எங்கள் சைட்லேருந்து அடுத்த படம் நீங்கள் டப் பண்ணணும், சீக்கிரம் டப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறோம் தமிழ்லேயே. சூப்பர் சார், தேங்க்யூ பிரீத்தி. அடுத்ததாக வந்து நட்புக்கு இலக்கணம் அப்படின்னா எங்கள் அண்ணனை வந்து பெருமையாக சொல்லலாம். ஐ திங்க் எவ்ரி கேரக்டர் இந்த ஃப்ரெண்டாக வந்து அவர் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும் பொழுது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து அந்த எல்லா கேரக்டருமே ஹிட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஆர் வெரி ஓன் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மிர்ச்சி விஜய் அண்ணாவை பேச அழைக்கிறேன். தேங்க்ஸ்டா. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா, சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம். செம்ம ஜாலியாக பயங்கர ஹாப்பியாக தான் வந்தேன். எப்போ எங்கள் சதீஷ் அண்ணனோட ஃபீமேல் வெர்ஷன் என்ன பார்த்து அண்ணான்னு சொன்னாங்களோ, எங்கள் அண்ணன் சதீஷ் அண்ணனே நீங்கள் அப்படி கூப்பிடல, என்னை எப்படிங்க கூப்பிடலாம்? தவறுண்ணே. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு ஏன்னா படங்கள் பண்ணுறோம் அப்படின்றதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே ஜென்ரலாக ஈவெண்ட்டுக்கு வந்தோன்னா யோசிப்போம், ஓகே மொத்தம் 10 பேர், ஆளுக்கு 2 நிமிஷம் பேசுனாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் ஈவெண்ட் முடியும், அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகலாம், இப்படி தான் இருக்கும் மைண்ட் செட்டு. அப்படி இல்லாமல் அங்கேருந்து இந்த ஸ்டேஜை பார்க்குறதுக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்டாக நடிக்கிறோம், லீடாக பண்ணுற ஒருத்தரோட, ஹீரோவை பண்ணுற ஒருத்தரோட ஃப்ரெண்டாக நடிக்கிறோம் அப்படின்றத தாண்டி அந்த கேரக்டர், அந்த பர்சன் உண்மையிலே நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் அது அவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்னே சொல்லலாம். ஏன்னா நானும் கவினும் வந்து ஃபஸ்ட்டு யோசித்து பார்த்தோன்னா ஈவெண்ட் பண்ணுற டைமில் மச்சான் ஒரு நாளைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகலாமாடா, எவ்வளோ மச்சான் 7,000 தான் இருக்குன்றான், டே அவன்கிட்ட 10,000 இருக்கான், கேள்றா வெயிட் பண்ணுறா அப்படின்னு பேசின டைம்லேருந்து
ஸ்ரீலங்காவுக்கு ஒரு தடவை நான் அப்போ போயிருந்த டைமில் மச்சான் இங்கே இடத்துல உன்னோட போஸ்டர் இருக்குடா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு தடவை விஷ் பண்ண அவரோட முதல் படத்துக்கு. ஸோ அந்த படத்துக்கு பாட்டு எழுதியிருக்கோம், பாடியிருக்கோம். ஸோ அப்போது டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஜேர்னி இருக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒரு ஃப்ரெண்டாக திரையில் பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷப்படுமோ அதே மாதிரி பக்கத்துலேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ கவின் மச்சானுக்கு ஃபஸ்ட்டு நன்றிகள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மச்சான். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. இன்னும் பல உயரங்கள் போக வாழ்த்துக்கள். ஒரு ஃப்ரெண்டாக எப்போவுமே அதில் ட்ராவல் ஆகணுன்றது ஆசை. அண்ட் சதீஷ் அண்ணனுக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசுனதுலேருந்து அவ்வளோ ஸ்வீட்டாக பார்த்துப்பாரு. அண்ட் ஒவ்வொருத்தரை பற்றி மென்ஷன் பண்ணோம். ஹீரோயின் எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது தெரியும். அண்டு எடிட்டர் சார் அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு நான் சரி பாம்பேலேருந்து ஏதோ ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, ஏன்னா கவினை விட அதிகமாக காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறது இவர் தான். எடிட்டில் ஷார்ட் மாற்றுவார நான் கேட்டேன். சரி அதுக்கப்புறம் என்ன நினச்சேன், சரி அதாவது சில டைம் வருவாங்கள்ல காஸ்டிங் கோஆர்டினேட்டர் அந்த மாதிரி யாரோ வந்திருக்காங்க பாம்பேலேருந்து, இவருக்கு இப்படி ஒரு பெரிய டீம். அதுக்கப்புறம் மச்சான் யாரா இவர், சென்ட்டு வாசம் தூக்குது, கலர் மோதிரம் 5-6 சட்டை, இவர் தான்டா நம்ம படத்தோட எடிட்டரா எடிட்டர் எதுக்குடா 5 சட்டை மாற்றுறாரு, அதுவும் ஆக்சசரிஸும் மாறும். ப்ரோ பக்காவாக பண்ணியிருக்கேன் ப்ரோ, அமேசிங்காக வந்திருக்கு ப்ரோ. அப்புறம் தான் இந்த சாமி இங்கே வாங்க, நீங்கள் எடிட்டிங்னு சொல்லவே இல்லை. கண்டிப்பாக டார்லிங் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பெரிய ஆக்டராகவும் வரத்துக்கு வாழ்த்துக்கள். அவரே எடிட் பண்ணி அவரே நடிக்கலாம். ஒரு பிளெஸ்ஸிங் நடக்கும். யோசிச்சு பாருங்கள், என்னோடய பிளெஸ்ஸிங் என்னோடய அப்பா VTV கணேஷ் சார். அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவருக்கு பையன் நான், அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். நீங்கள் ஷூட் இன்னொரு 4 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸு, அவர் ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணுற விதம் எல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அந்த ஜாலியை தாண்டி நிறைய நாஸ்டாலஜிக்கான விஷயங்கள்லாம் சொல்லுவார். அதில் நம்ம பெரிய டேக்அவே இருக்கும். இன்னும் இந்த வைபாக, இன்னும் அவ்வளோ யங்காக, இன்னும் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு அவருடைய மைண்ட் செட் மட்டும்தான் ஒரு பெரிய ரீசன் அப்படின்றது அவரோட பழகும்போது தெரியும். தேங்க்யூ சார் ஃபார் ஆல் த அமேசிங் லெசன். தேங்க்யூ. அண்ட் டிஓபி சார், அவர் அமேசிங்கான ஒர்க் பார்த்துருக்கோம், இதுலேயும் நீங்கள் பார்ப்பீங்க, ரசிப்பீங்க. அண்ட் ஜென் மார்ட்டின், இனிமேல் நீங்கள் ஜெம் மார்ட்டின் என்று அழைக்கப்படும். எல்லாருக்கும் பேர் மாற்றி வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் கண்டிப்பாக பெரிய மென்ஷன் பண்ணோம். இந்த படத்தில் சிறப்பான பாடல்கள் கொடுத்ததுக்கும், அடுத்தது நான் பண்ணுற படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டரு, அதுக்கு நல்ல பாடல்கள் கொடுக்கறதுக்கும் பெரிய பெரிய நன்றிகள் டார்லிங். அதையும் நீங்கள் சீக்கிரத்தில் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதுலேயும் கலக்கிடுவோம். தேங்க்யூ. ஸோ இந்த அழகான ஜேர்னியில் கதை சொல்கிறப்போ ஒன்று சொன்னாங்க, படத்தோட பேர் வந்து கிஸ் அப்படின்னாங்க. சரி எப்பயும் போல தான் ஹீரோ ஜாலியாக இருப்பார், நம்ம கூட நின்று வேடிக்கை பார்க்கணும்னு நினச்சா. நான் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஹீரோவுக்கும் அந்த காட்சிகள் இல்லாமல் எங்கள் கூட நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்களும் அவரும் சேர்ந்து தான் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஜென்ரலாக சொல்லுவோம்ல, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்தது இல்லை என்ற மாதிரி, ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக நடிப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் கடைசி வரைக்கும் முத்த காட்சி நமக்கு வரவே வராது என்று அப்படி எழுதிடலாம் நினைக்கிறேன். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள். பட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி. அந்த ஜேர்னியில் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி நமக்கு பிடிச்சவங்களோட இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம். அண்ட் பாடல்களும் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட்டோட. அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ஸ்பெஷல் மென்ஷன் ராகுல் அண்ணனுக்கு. ஏன்னா அவரும் வந்து செம்ம ஸ்வீட்டு. இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவரை தெரியும், ஸ்டார்டிங் டைம்லேருந்தே பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார் எல்லாத்துக்கும். ஸோ அண்ணனுக்கும் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். என்டையர் டீமுக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. எப்போவுமே சொல்கிறது தான், நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் வெளியே சேர்க்கும். ஸோ உங்களோட வார்த்தைகளுக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் மீண்டும் முன்னே பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ. பட்டாசா வெடிக்கிற மாதிரி இன்றைக்கும் வந்து பட்டாசா வெடிச்சிட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சனாலிட்டி தான் வந்து இங்கே பேச கூப்பிட போகிறோம். ஸோ அவர் பேரை சொன்னாலே ஒரு எனர்ஜி தானாக வரும். அண்டு எவ்ரி கேரக்டர் அவர் சூஸ் பண்ணி பண்ணுறது வந்து அவ்வளோ என்ஜாயபிளாக இருக்குது. இட்ஸ் நன் அதர் தேன் நம்ம எல்லாரோட ஃபேவரட் VTV கணேஷ் சார். சார், கேர்ள்ஸ் ஃபேன் ஃபாலோயிங்லாம் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கும் ஏதாவது நீங்கள் சொல்லிவிடுங்க சார். குட் ஈவினிங் எவ்ரிபடி. அண்டு ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏன்னா எப்பவுமே இவ்வளோ வணக்கம் பண்ண மாட்டேன் குனிஞ்சு ப்ரெஸ்ஸுக்கு. ஏன் இந்த வாட்டி இவ்வளோ குனிறேன்னா, இது ரொம்ப சின்ன படம்ன்ட்டு சொல்லிட்டாங்க. இதை கொஞ்சம் தூக்கி போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கான உண்டான 2-3 விஷயத்தையும் சொல்லிடுறேன், இது உள்ளே நடந்த விஷயத்தையும். அப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா உள்ளே வந்துட்டாங்க ஜனங்க, படம் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா முதல்ல இது கிஸ்ஸோட விஷயம் அப்புறம் வரேன், இருக்கிறது டைம் கொஞ்சம் தான். முதல்ல அந்த ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணிவிடுங்க. அவர் ஆஃப் பண்ணி வச்சுட்டார் போல இருக்கு. ப்ரெஸ் தானே, ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் ஏசி போட்டுருங்க சார், தேட்டருக்காருங்களே. அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் முக்கியமாக பேச வேண்டியது இந்த டைரக்டர் சதீஷ். பேசிக்காக
கவின் மற்றவங்கள பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க, எடிட்டர் வரைக்கும் எல்லாரையும் சொல்லிட்டாங்க. இந்த சதீஷை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது வெளியே. வெரி வெரி ஹைப்பரானவன். சாதாரணமாக இருப்போம் நம்ம சில விஷயம் கேட்டோன்னு, இவன் எப்பவுமேங்க தூக்கத்தில் கூட இல்லை ஏதாவது ஒரு சேஷ்டை பண்ணினே தூங்குறவன். அதனால தான் டான்ஸ் ஈஸியாக வந்துடுச்சு. அவங்க மாஸ்டர் என்கிட்ட சொல்லியிருக்காரு ராஜு சுந்தரம், இவன் ஒரு வித்தியாசமான பையன் கணேஷ், எப்பவுமே இந்த இது மாதிரியே இருக்கிறான். அதே மாதிரி அவர் வந்து மேலுக்கு தான் நல்ல மூமெண்ட்ஸ் போடுவார் ராஜு மாஸ்டர். ஃபீமேல் ஹீரோயின்ஸ்க்கெலாம் கம்மி. இவன் எப்படின்னா வெறும் ஹீரோயின்ஸுக்கே தான் மூமெண்ட் போடுவான், மேலே விட்டுடுவான். அந்த மாதிரி கேரக்டர் குதிச்சுன்னு. இவன் முதல் டைமாக டைரக்ஷன் வரும்போது விபீர்னுச்சு. சரி என்னடா இது அப்படின்னது, கவின்கிட்டேருந்து ஒரு ஃபோன், அண்ணே நம்ம பையன்தான் அப்படி. நம்ம பையன்தான் சரி என்னடா. ஏன்னா இவனை வந்து தளபதி விஜய் இருக்கார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். செட்டு உள்ளே வந்தானாலே குபீர்னு பண்ணி விட்டுருவான். அவர் அதுக்காகவே கொஞ்சம் முன்னாடியே உள்ளே வந்துடுவார். அவருக்கு 10 மணிக்கு தான் வச்சுருப்பான் நெல்சன் ஷாட்டு. ஆனால் யாரெல்லாம் வந்திருக்காங்க சார், டீமே வந்துடுச்சு. எங்களை ஒரு 8 மணிக்கே வர வச்சு அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் எடுப்பான் எங்களை வச்சு. அந்த டயத்தில் அவர் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். ஏன் தலைவா கொஞ்சம் லேட்டாக வந்து நாங்கள் இல்லைன்னா இவனுக்காகவே வருவார். வந்த உடனே அங்கே ஒரு பர்ஃபார்ம் காமிப்பான் பாருங்கள், அவரும் ஓன்னு சிரிப்பார், சந்தோஷமாகிடும். செட்டே கலகலகலன்னு இருக்கும். அந்த 40 days எப்படி போச்சுன்னே தெரியாது. ஏன்னா அந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஒரே ஒரு வார்த்தையால் இன்றைக்கி நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8-10 படம் நடக்குது. முந்தா நேற்று கூட அலுமினியம் ஃபேக்ட்ரின்னு அங்கே ஒரு மினி ஸ்டுடியோ இருக்குது. அது உள்ளே போனால் எடுத்த உடனே நாக சைத்தன்யா, அந்த பக்கம் பார்த்தா சிரஞ்சீவி சார் அதுலேயும் இருக்கிறேன். அந்த பக்கம் பார்த்தாக்க பூரி ஜெகநாத் படம், நம்ம விஜய் சேதுபதி படம் அதுலேயும் நான் இருக்கிறேன். 3 படத்துலேயும் இருக்கிறேன். அப்போது அங்கே ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தர் இருக்க, அவர் கிட்டத்தட்ட 240 படம் பண்ணிட்டு கின்னீஸ்க்காக ட்ரை பண்ணினார். அவர் என்னை பார்த்துக்க, யாரா நீ, எப்படா ஒரே ஒரு என்னது வார்த்தையை வச்சு இவ்வளோ தூரம் வந்து கலக்கிற, நடிக்காமையே வெறும் அந்த எவ்வளோன்னும் இந்த டேலண்ட்டுக்கு ஒன்று தூண்ண பாருங்க. அந்த தூக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த இதுக்கு. இந்த வார்த்தைக்கு தெலுங்கருங்க எல்லாமே அப்படியே என்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. எனக்கே ஒன்றுமே புரியல. நான் இங்கே பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே, இங்கே என்ன சொல்லுது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவனை இப்படி சொன்னது அதுக்கு என்ன தெரியுங்களா, அதுக்கு நான் வந்து விஜய் சாருக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எப்படின்னா பீஸ்டில் ஒரு லிஃப்ட் சீன், நான் எனக்கு முன்னாடி இந்த டான்ஸர் சதீஷ், அப்போ டான்ஸர் தான், இப்போ தான் டைரக்டர். டான்ஸர் இப்படியே போவோம் கூட 7-8 பேர். இதில் ஹீரோ அவர் நின்று இருப்பார். காலையிலேருந்து டை இதே தான். டே நெல்சா ஏதாவது ஒரு டைலாக் அதுக்கு ஒரு போர் அடிக்குது. இதை வந்து விஜய் சார் கேட்டார், நெல்சன் எதுனா கொடு, எதுனா ஒன்று சொல்லியா அப்படின்னா, எதுனா ஒன்று சொல்ல. டே என்னடா விளையாடுற, அங்கங்கே கேமரா இருக்குது, இது என்ன சொல்லுன்னா, முன்னாடி இவன் தாண்டா இருக்கிறான்னு. அப்போ இவனை பார்த்து சொன்னேன், டேய் நீ எதுனா ஒன்று சொல்லு, அது கவுண்டர் நான் அடிக்கணும். அதே மாதிரி இவன் சாவ போகிறோம் எது வில்லன் கையில், அந்த நேரத்தில் இவர் ஒன்று போடுவார், அதுக்கு விட்டங்க. டேய் யாரா நீ சாவும்போது விட இப்படி ஒரு காமெடி பண்ணுற, தெய்வீக குழந்தைடான்ட்டு அந்த கடைசியில் சார் அந்த தூணுவங்க. அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்டில் என்னை பிடிச்சி சார் அந்த டைலாக்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெலுங்கில். ஆனால் அந்த தூணிங்கள அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்காக நான் 20 டைம் பார்த்தேன். நான் அப்படின்ட்டு நானே கிளம்பி எவ்வளோ அந்த ஒரு நம்மளோட வாய்ஸு. அதனால இப்போ திடீர்னு இந்த எடிட்டர் உள்ளே வரும்போது என்னை அப்செட் பண்ணிட்டாருங்க. என்னடானா தெலுங்கு டீச்சர்னு காமிச்சான். அதில் பார்த்தா எவனோ ஒருத்தன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு பாடிக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க எனக்கு பதிலாக. என்னடா டேய் சதீஷ் நீ தானடா டைரக்டர், யார்? அது ஒன்றும் இல்லை தலைவா, நீ வரல, பிஸியில் ஏதோ ஒன்று போட்டு விட்டாங்க, எனக்கே தெரியலன்றான். அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சதீஷ், ஜஸ்ட் ஃபாலோ இட். நாளை காலையில் கூட வந்து டப் பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா மைத்ரி அவங்க வேறு யாரையும் வச்சு பண்ண மாட்டாங்க அவங்க. இது இல்லை இதுன்னா இதை சொல்ல வந்தேன். அதுக்கப்புறமா இப்போ கம்பேக் டு கிஸ். இவனுக்கு ஏதோ டவுட் வந்துட்டு
இல்லை ஒன்றும் இல்லை, போகிற இன்டர்வியூஸ் எல்லா இடத்துலையுமே இந்த நம்ம ட்ரெய்லரில் ஒரு டைலாக் ஒன்று வரும், அவங்களோட ஃபஸ்ட்டு கிஸ் வந்து பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அது எல்லா இன்டர்வியூலையும் என்னைய கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி மட்டும் தானே வந்திருக்கீங்க எங்களுக்காக, அப்புறம் வர மாட்டீங்களே, அதனால் உங்கள் ஃபஸ்ட்டு கிஸ் எங்கே சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் காலி பண்ணிடுறாங்க நம்மளை. நானே இப்போ தான் இந்த வயசில் போய் தேறின்னு ஒரு இடமா வந்து அப்படி போய் தெலுங்கில் செட்டில் ஆனால் மொத்தமாக இவன் இந்தியா விட்டு தூக்கிடலான்னு பார்க்குறான். இல்லைடா இப்போ கிஸ் பற்றி நான் சொல்லுவேன், பட் யூஏ தானே 13 இயர்ஸுக்கு மேலே தானே எல்லாம் இருக்கிறோம், பேசலாம் இல்லை, கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஐயோ என்ன மனுஷன் எப்படி இன்ட்ரெஸ்ட். அதான் சொல்லுவாங்க, சார் நான் தெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன்னா அதே ஒருத்தங்கிட்ட சார் நான் பேயை பார்த்துட்டு வந்தேன் எப்படி இருந்தது பேய், அந்த இன்ட்ரெஸ்ட் லெவலில் இங்கே காமிக்கிறாரு. சரி போகிறேன். இது உண்மையான நிகழ்வு நடந்தது. 2 மினிட்ஸில் ஒரு சின்ன குட்டி கதை. சார் ஒரு 21 வயசு இருக்கும் எனக்கு. அந்த டயத்தில் சரக்கு அடிக்கணுன்னாலே மகாபலிபுரம் போயிடுவோம், நானும் என் ஃப்ரெண்டும். அவன் வந்து எப்படியாப்பட்டவனா அவனோட சரக்கு தனியாக வாங்கிக்குவான். எனக்கு அப்போயே நான் வந்து பியர் தான், ஒரு பியர் ஆக்சுவலி மண்ணில் படுத்துருவேன். உண்மை அது எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கே இந்த கோவில் ஒன்று இருக்கும் பாருங்கள், அது பக்கத்தில் மண் இருக்கும் சாமி, அடி அதில் போய் உட்காந்து அடிப்போம். அடிச்சுட்டு ஒரு 3-4 மணி கிளம்புனா வந்து ஊர் சேர்ந்துடும். இதுதான் எங்களோட ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இது மாதிரி நடக்கும். ஒரு வாட்டி நான் போகும்போது 2 பொண்ணுங்க எங்கேருந்துன்னா ஃப்ரெஞ்சு உமன், ஃப்ரெஞ்சு கேர்ள்ஸ் அப்படியே பார்த்தது. அதுங்க எல்லாம் எங்கள் துணிங்களை பார்த்துக்கிறீங்களான்னு. என்னங்க இல்லை நாங்கள் ஸ்விம் பண்ண போகிறோம், மண்ணில் தானே உட்காந்துருக்கேன், இதை பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு தெரியாது, நல்ல வேலை எங்ககிட்ட சொல்லவே நாங்கள் பார்த்துக்குவோம் பாதுகாப்பாக, அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகாக அனுப்பிச்சி விட்ருவோம் நம்ம. அப்படின்னும்போது சரி பார்த்துக்கலாமே, அது என்ன வச்சுடுங்க அப்படி. எனக்கு இந்த ஃப்ரெஞ்சு கேர்ள்ன ஒன்று ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு. அப்படியே கிட்ட போனேன், எக்ஸ்கியூஸ் மீ, ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல. ஃப்ரெஞ்சு மேன் ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க, இங்கிலீஷ் நம்மளை விட ஓட்ட இங்கிலீஷாக இருக்கும். அவள் கேட்டால் என்ன வேணும் என்ன வேணும், பின்னாடியே தொத்துனேன். முதல்ல இது அந்த உருவமே பயங்கரம். அதுக்கப்புறம் கிட்ட போய் அது மாதிரி இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணணும், டீச் மீ ஹவு டு கிஸ்ன்னு கேட்டேன். தச்சாலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னன்னு போட்டுருவோன்ட்டு போட்டால் அவள என்னடா இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ பெறல்றானே. ஐயோ எங்கள் நாட்டிலலாம் அது பெரிய தப்பான விஷயம், கேட்ட ஒன்று செருப்பட்டு அடிச்சிடுவாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ சாதாரண மாதிரி. எஸ் ஐ வில் கிவ் யூ ஆன் ஒன் கண்டிஷன்னா. என்னம்மான்னு, ஓகே நீ என் கூட ஸ்விம் பண்ணு வந்தால் நான் உனக்கு கொடுக்குறேன்னா. ஆஹா இது என்னடா இதுன்ட்டு மச்சான் சரபஜி அப்படியே உக்காந்துன்னாரு, துணியெல்லாம் பார்த்துக்கோ நான் இவன் கூட அப்படி ட்ராவல் பண்ணிட்டு வரேன். அவன்கிட்ட சொல்ல நான் இது எதுக்காக போகிறேன்ட்டு டக்குன்னு பண்ணி நான் அவுத்துப்பட்டு வெறும் ஷார்ட்ஸோட இவங்க கூட எகிரிட்டேன். உள்ளே போகிறேன். இந்த மேட்ரே எடுக்க மாட்டேன்றாளுங்க. அவளுங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவ்வளோ வந்துடுச்சு தண்ணி, இவ்வளோ வந்துடுச்சு, ஏன்னா நம்மளுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. இவ்வளோ வந்ததுன்னு சொன்னேன். இதுக்கு மேலே போனால் என் உயிர் போயிடும், இங்கே கொடுக்கறதுனா கொடு, இல்லாட்டினா நான் போயிடுறேன். இந்த இடத்துலேருந்து பார்க்குறேன் சரபோஜியை இத்தினோண்டு தெரியுறான். முதல்ல தைரியம் தெரிஞ்சு இவ்வளோண்டு தெரியும். ஐயோ கணேசா இங்கேருந்து போகலன்னா நீ போயிடுவிடான்னு நினச்சின்னு கிட்ட போய் தைரியமா, இஃப் யூ கிவ் ஐ வில் ஸ்டே பேக், அதர்வைஸ் ஐ வில் கோ பேக்ன்னு. இல்லை கொடுத்துட்றேன். இவ்வளோ தூரம் இது பண்ணுறேன், குடுறீன்றேன். பக்கத்தில் இருக்கிறவன் நீ குடு அப்படி. இது என்னடா சண்டை ஆகுது, இதில் வேறு எனக்கு ரொம்ப மிதக்கவும் முடியல, கால் அப்படியே அவளையும் பாட்டு ப்ரொசீட் ஆகினே இருக்கிறாங்க லென்த்தாக. இதில் வேறு போகும்போதே ஒருத்தன் சொல்லிட்டு போனான், ஐயா அங்கெல்லாம் போகாதீங்க பாறை இருக்கும் அப்படின்னா. பாறையா ஐயோ அப்படின்ட்டு பயத்தில் இருக்குது, இதெல்லாம் வருது அப்படின்னா. ஒருத்தி வந்து மச்சான் நான் முதல்ல கேட்டேன், அவளே பார்த்தா டக்குன்னு சரி கருப்பாக இருந்தாலும் இவன் ஒரு மாதிரி இருக்கிறான்ட்டு பிடிச்சி ஒன்று அச்சு விட்டா பாருங்க. அதான் பார்த்தீங்களா ஒன்று சங்கு ஊதுறான். மெஜாரிட்டி ஃபஸ்ட்டு டைமுங்க இதுதான் நீ கேட்டு கவின். அதான் ஃபஸ்ட்டு கிஸ்ஸுன்னா இவ்வளோ விஷயம் இருக்கு. ஏன்னா
இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்சிட்டிவ் ஏரியா, நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லையா. அப்படியே கொயினாகி டக்குன்னு உள்ளே போயிட்டேன் சார். தண்ணி உள்ளே போனால் 2 அடிக்கு ஆழம், இது தெரில. ஏன்னா அந்த கேப்பில் அந்த மீட்டரில் உள்ளே போயிட்டேன். அது உள்ளே போயின்னா சரி ஒரு 1.5 லிட்டரு உப்பு தண்ணியை குடிச்சிட்டேன். குடிச்சு இந்த புகழ் மேலே வந்து பார்த்தேன். ஐயோ இதெல்லாம் இதுக்கு மேலே முடியாது, என்னை கொண்டு போய் விட்டுருங்க, பின்னாடி பிடிச்சிக்கிடான்ட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி இப்படி வந்தால் கால் பட்டு தான் தெரியும். அடுத்த நிமிஷம் மண்ணில் வந்து படுத்து அப்படியே ஃப்ரெண்டு அம்மிக்கி அந்த அந்த 1.5 லிட்டர் உப்பு தண்ணி எடுத்தான். அது சொல்ல வர இந்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸுன்றது, இந்த கிஸ்ஸுன்னும் போதே எனக்கு அந்த கிஸ் ஞாபகம் வந்துடுச்சு. அதனால் அதை எடுத்து கொடுத்த கவினுக்கு நல்லது. பட் இதை ரொம்ப பெருசாக போட்டுறீங்க, உங்ககிட்ட தயவு செஞ்சு சின்னதாக போட்டுருங்க. ஏன்னா இது பெருசாக போட்டால் எங்கள் வீட்லேயே முதல்ல செருப்படி விழும். அதனால் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டீங்கன்னா. இது தலைமை, ஐயோ இவர் வேற ஏற்றி விடுறார். ஸோ இதுதாங்க உண்மையான விஷயம். அதுக்கப்புறமா நிறைய கிஸ்கள் ட்ரை பண்ணி, அது வேண்டாம், இந்த இடத்துல நம்ம பர்சனலாக பேசிக்குவோம். ஸோ மற்றபடி என் பையன்னு ஒருத்தன் நடித்தான் பாருங்க, வால் நம்பர் 1 சார். அவனுக்கு வால் மட்டும்தான் சார் வைக்கல, மற்றபடி ஒரு சீன் சொல்லிட்டு போவான், உடனே இப்படி திரும்பி நின்றுக்குவான், இப்படி பண்ணுவான், அப்படி பண்ணுவான். கவிஞருக்கு மேனேஜ் பண்ணி பண்ணிட்டேன். அண்ட் விஜய் பெரிய ஒரு நடிகனாக வர்றதுக்கு எல்லா வித லட்சணமும் இருக்குது, அவன் மூஞ்சிலே தெரியுது பாருங்கள். அதே மாதிரி அந்த டிஓபி அவர் எங்கே நிற்கிறாரு எதுக்கு நிற்கிறாருன்னே தெரியாது, யாரோ மாதிரி இந்த நம்ம இவங்க வருவாங்கள்ல கெஸ்ட்டுங்களாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அடி ஓரத்தில் நிற்ப, அது மாதிரி அவர் விருந்தாளி மாதிரியே வந்துட்டு விருந்தாளி மாதிரியே போயிட்டார். ஆனாலும் ஃப்ரேம்லாம் போய் பார்த்தா சூப்பராக இருக்கும், அவ்வளோ நீட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா எடுத்துருந்தார். அது கவின் பற்றி உங்களுக்கு சொல்லவே தெரியல, டாடாவில் சக்ஸஸ் ஆன ஒரு பேர். இதில் ரொம்ப இதுவே வந்து இப்போ இந்த படம் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒத்த இதில் நிற்கிறது சதீஷ் தான். அது வந்து நீங்கள் நினச்சா பண்ணி விடலாம், அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏதாவது ஒரு பொய்யை சொல்லியாவது அவனை தூக்கி விட்டுருங்க தயவுசு. ஏன்னா உங்களை காமிக்க முடியாது படத்தை இப்போது இது மாதிரி. அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் ராகுல், அவர் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, அவரையும் படம் முடிகிற வரைக்கும் எனக்கு இவனுங்க காட்டல. இந்த ஹீரோயினையும் எனக்கு காட்டவே இல்லை. ஆனால் அந்த பொண்ணை டீசெண்டாக சொல்லிட்டு போது ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஒர்க் வித் யூ அப்படின்னு எங்கம்மான்னு கேட்டிருப்பேன். சரி எதுக்கு விட்டுடுவோம், காட்டவே இல்லை சார், ஒரு சீன் கூட வைக்கல. அவ்வளோ அழகாக பொத்தி அழகாக எடுப்பானுங்க நம்ம பசங்க. அதில் சதீஷ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. அதனால் நம்பி பண்ணலாம். வேறு யாரையாவது விட்டேன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும், அவர் இது யார் அவர் நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலி இந்த படத்தோட இனிஷியலாக இவன் பேசுனது அணியை வச்சு தான் இது ஃபுல்லாகவே பிளான் ஆச்சு. அது என்னன்னு தெரியல, என்ன மிஸ்பிஹேவியர் ஆஃப் வந்து ஏதாவது இருந்திருக்கலாம். அது உள்ள டெப்த்தை போத்தவில்லை, அது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஜிம்மா இல்லை அப்படி கிடையாது, தப்பான பேர் சொல்லி கூப்பிடவே கிடையாது. ஜென் மார்ட்டின், ஏன்னா நமக்கு ரெமி மார்ட்டின் தான் ஞாபகம் வருது. ஓகே, இது என்ன ஜென் மார்ட்டின், அவரோட இசை நம்ம போட்டு காமிச்சிட்டிங்களா? ஓகே, அதனால அதுவும் நல்லா இருக்கும். நீங்கள் கூட நல்லா பேசுகிறீங்க. சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறைய வந்து பசங்க கூடயே வச்சுக்க மாட்டேன், அதுதான் என்னோடய ப்ராப்ளமே. எனக்கு எப்படின்னா கேர்ள்ஸுங்க கூடயே நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவேன், ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நேரோ மைண்டாக இருக்கும். பசங்க எப்படின்னா கலைஞ்சிடுவானுங்க, இப்படி போனால் அதை மறந்துடுவானுங்க இதை மறந்துடுவானுங்க. இப்போ நான் கேட்குறேன், ஏன்டா இந்த தெலுங்கில் நான் தானே பேசணும், என் வாய்ஸ் தானே அங்கே இது எதுனா எனக்கு தெரியலையே தலைவா, என்னது தெரியல தலைவாவா. இதே ஒரு பொண்ணு டைரக்டராக இருந்துன்னு வச்சுக்கோங்க, நோ இட் வில் நாட் ஹேப்பி, ஐ சி தேட் அப்படின்னு ஒரு கெத்தாக சொல்லும். இவனா இருக்க உன் வேலை தான் முடிஞ்சிடுச்சு, நீ என்னத்துக்கு நீ அந்த மாதிரி ஆட்டிடியூட்டு பசங்களுக்கும் பொண்ணுக்கும்.
பொண்ணுன்னா கொஞ்சம் டெடிக்கேட்டாக இருப்பாங்க, பசங்கன்னா கொஞ்சம் தன்னாவட்டாக இருப்பானுங்க. அதான் உங்களுக்கு இந்த செலிபிரிட்டி க்ரஷ்ன்னு யாராவது இருக்காங்களா சார் கரண்டா? நீங்கள் தேவையில்லாமல் புல் பண்ணுறீங்க. அந்த மாதிரிலாம் எனக்கே பிடிக்காது. பிடிக்காது? ஓகே, பிடிக்காதான் விட்டுறலாம் சார். ஆமாம், எனக்கு பிடிக்காதுன்னா என்னென்னா தட் இஸ் நம்ம சாதாரணமாக வந்தோமா இருந்தோமா போனோம். ஏன்னா நம்ம லைஃப் டைமே கம்மி. இதில் இந்த செலிப்ரிட்டி இது இல்லை, அவங்க காட்டுற கெத்துக்கெல்லாம் நம்ம ஆளே கிடையாது சார். நம்ம டவுன் டு எர்த்து. ஓகே சார், சூப்பர் சார். அப்புறம் வேறு ஏதாவது கிஸ் பற்றி சார்? எது வேணா என்ன சிச்சி இவன் போகிற போகல நீ இறங்கி போய் என்ன பண்ண போகிறீங்கன்னு வரைக்கும் கேட்பான் போல. I am not that kind. Okay, I have a class, I have people, I have reputation, I have something in the society. Okay, don't pull me to that level. What? Sir, okay, that's all. Thank you, sir. Okay. All the best for KISS and KISS team. ப்ரொடியூசர் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு தேவைன்னா நாளை காலையில் கூட கூப்பிடுங்க, 2 ஹவர்ஸில் தெலுங்கு பேசி முடிச்சிடுவேன். அதுக்காக வேறு எவனாவது வாய்ஸை போட்டு என்ன அங்கே கொலை பண்ணிடாதீங்க. இறங்கினாலே அடிச்சு மூஞ்சிலாம் ஒட்டிடுவானுங்க. தெலுங்கு பீப்புள் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க என் மேலே. ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். ஓகே, தேங்க்யூ, பை பை, டேக் கேர். எல்லாருக்கும் திருப்பி இந்த படத்தை எப்படியாவது தேத்தி விட்டுருங்க. ஓ தாடி, அங்கன்னு நோண்டின்னு இருக்கேம்மா, இவ்வளோ தொண்டைக்காய பேசுகிறேன், இது உள்ள போய் நோண்டினே இருக்கேம்மா. தடி, டேக் கேர் தடி. யா, கை காமிச்சிட்டாரா தூக்கி விட்டுருவான். அந்த காலத்துலேருந்து தெரியுமா, அதனால தான். ஆமாம், ஓகே, பை 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 பை. தேங்க்யூ சார். அந்த எனர்ஜி தான் சார் நாங்கள் மிஸ் பண்ணோம். கரெக்டாக கொடுத்துட்டு போயிட்டீங்க. அப்படியே ரிலீஸ் ஆகிருக்கு. அது எல்லாமே ரொம்ப மக்களும் நம்ம எல்லாருமே ரொம்ப சூப்பராக கேட்டு என்ஜாய் பண்ணி வைப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்பெஷலி கவின் அண்ட் பிரீத்தியோட டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. டாடா பிளடி பகரை தொடர்ந்து ஹேட்ரிக் வெற்றி எதிர்பார்க்கிறோம். ஸோ படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜென் மார்டின், ஆல்சோ நோன் அஸ் ஜெம் மார்டின் அவர்களை பேச அழைக்கிறேன். First of all, கவின் அண்ணாவோட இது 3rd ஃபிலிம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த படம் கிடச்சதுக்கு. ஸோ இந்த படத்தில் டீமாகவே ரொம்ப ஜாலியான ஒரு டீமு. நான் ஃபஸ்ட்டு இவங்க இந்த மாதிரி படம் ஃபஸ்ட்டு எங்கள் கூட, ஏன்னா படம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆகும்போது இந்த படம் எனக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பயந்தேன், என்னடா பண்ண போகிறோம், எப்படி முடிச்சிட முடியுமான்னு. பட் ஆனால் கவின் அண்ணாவோட சப்போர்ட் அண்ட் சதீஷ் அண்ணா ரொம்ப சில்லு, ரொம்ப என்கரேஜிங். ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் ஒரு 7 சாங்ஸ் வந்திருக்கு இந்த ஆல்பமில். ஸோ இந்த நேரத்தில் அனி சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் 3Dன்னு ஒரு சாங் பாடி கொடுத்துருக்காரு. ஸோ அண்ட் ஆல்சோ விக்னேஷ் சிவன் அண்ணா, ஸோ அவங்க ஒரு லிரிக்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் என்னோடய பெஸ்ட் விஷயம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி விடிவி சார் எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லவ் பண்ணி, எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவரோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் அப்புறம் பிரீத்தி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பர். அப்புறம் டிஓபி ஹரிஷ் அண்ணா, அப்புறம் ஆர்சி பிரணவ், லாஸ்ட் ஃபிலிமே அவங்களோட காம்பினேஷனில் தான் ஓன் தென் பேபின்னு ஒரு படம். ஸோ அதுவும் சூப்பராக எங்களுக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ அதுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். யா brother, one of the promising talent, looking forward for your next work also. So அடுத்ததா கேப்டன் ஆஃப் த ஷிப். இவ்வளோ நாளாக கோரியோகிராஃபியில் என்னெல்லாம் வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்து வித்தியாசமான கோரியோகிராஃபி அண்ட் பெரிய ஹீரோஸ் கூட சூப்பராக ஒர்க் பண்ணி நேஷ்னல் அவார்டு வின் பண்ண கோரியோகிராஃபர் சதீஷ் அவர்கள் இன்னைக்கு ஒரு டெபியூ டைரக்டராக ஆகியிருக்கீங்க. ஸோ அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ப்ரிப்பேர் பண்ணது சொல்ல வேண்டாமா? எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அங்கே இருக்கும்போது ஜாலியாக இருந்தது, இங்கே வரும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்குது. கரெக்டாக இருக்கா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ப்ரொடியூசர் ராகுல் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இன்றைக்கி இப்படி நிற்கிறதுக்கு அவர் ஒரு பெரிய காரணம்.
நெக்ஸ்ட்டு வந்து இன்னொருத்தருக்கு நான் ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்லி ஆகணும். யாருன்னா மிஷ்கின் சார். அவர்கிட்ட தான் இந்த டைட்டில் இருந்தது ஆக்சுவலாக. நாங்கள் இந்த ரியாலிட்டி ஷோலாம் நான் ஆடும்போது என்ன ரவுண்டு அடுத்ததுன்னு சொல்லிவிடுவாங்க. ஒரு நாள் சொல்லுவாங்க, அன்றைக்கி கரெக்டாக வந்து நம்ம என்ன சாங் ஆட போகிறோங்கிறத லாக் பண்ணணும் சேனல்கிட்ட சொல்லி. ஸோ என்னை மாதிரி இன்னும் நிறைய கண்டஸ்டன்ஸுமே இருப்பாங்க. ஸோ ஃபியூ செகண்ட்ஸில் அந்த சாங் எங்களுக்கு கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி கிடைக்காம போச்சுன்னா திருப்பி என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டை யோசிக்கிறதே ரொம்ப டஃப்பு. ஸோ அந்த மாதிரி இந்த படமே வந்து இந்த டைட்டில் வச்சு தான் இந்த படமே. அவர் கிட்ட போய் கேட்ட உடனேவே அவர் எங்களுக்கு அதை கொடுத்தாரு. ஸோ மிஷ்கின் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறமா கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு யாருன்னா கவின் தான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், கவினோட ஃபஸ்ட்டு ஃபிலிமில் நான் கொரியோகிராஃபராக இருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் கவின் ஹீரோ. இது பயங்கரமான ஒரு ப்ரௌடான எனக்கு ஒரு விஷயம். ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஒரு சர்க்கிளாக ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் அதில் நம்புகிறேன். ப்ளஸ் இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சது எல்லாமே ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக எங்கள் செட்டிலேயே வந்து ஓல்டுன்னு சொல்லக்கூடாது, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அவர் பிறந்து, ஆர்ட் டைரக்டர் சார். ஆனால் எங்களை விட பயங்கரமான எனர்ஜியான ஆள் அவர். ஸோ நாங்கள் கேட்டதுக்கெலாம் அழகழகாக ப்ரொடக்ஷன் கூட பயங்கரமாக சண்டை போட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களையும் கன்வின்ஸ் பண்ணி ப்ரொடியூசரையும் கன்வின்ஸ் பண்ணி அழகாக ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தாரு. அண்டு படத்தில் சக்தி சூப்பராக பண்ணியிருக்கிறான். ஆக்சுவலாக ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே கவினுக்கு நிஜமாலுமே தம்பி சக்தி தான் போல இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிற அளவுக்கு கரெக்டாக இருந்தது அந்த அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி. அப்புறமா விஜய்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறையா இடத்துல கவினும் விஜயோட எனர்ஜி அந்த சாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலிவேட் ஆகி சூப்பராக இருந்தது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு பிரீத்திக்கு ரொம்ப நன்றி. பிரீத்தியை நான் வந்து அயோத்தி படத்தில் தான் பார்த்தேன். அப்போ நாங்கள் யாரை கேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அவங்களோட படத்தை நான் வந்து ஓடிடியில் தான் பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் ஹிந்திலேயே வரும். நான் தப்பாக லாங்குவேஜ் பார்த்துட்ருக்கேன் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா கடைசியில் தமிழில் வந்தது. அப்போ தான் பிரீத்தியும் வந்தாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் டீமில் ஒர்க் பண்ண ஒரு ஆள் அயோத்தி படத்தோட டைரக்டரோட கொஞ்சம் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க மூலிமா வி காண்டாக்டட் ஹர் அண்ட் அவங்களும் இந்த படத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுவும் பெரிய ஒரு லக். ரொம்ப சூப்பரான விஷயம், தலைவன் விடிவி சார் வந்து என்ன சொல்லலாம் ஒன்றுங்களை பற்றி, இந்த மாதிரி பேசுறது தான் பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் என் வாய்ஸ் நானே பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, உங்கள் வாய்ஸை பேசுகிறதுக்கு இந்த ஊரில் 1 கோடி பேர் இருந்தாலுமே 1 கோடி பேருமே உங்கள் வாய்ஸை பேசலாம். ஓகேவா? அண்டு விடிவி சார் எனக்கு ரொம்ப 2000 உன்னாலே டைம் அவன் வாரணமாயிரம் ஷூட் பண்ணுற டயத்தில் அப்போது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சேலரி கொடுத்தது விடிவி சார் தான். ஸோ என்னோடய படத்தில் விடிவி சார் இருக்காருங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு மூமெண்ட் எனக்கு ஆக்சுவலாக. அப்போ நான் வந்து கௌதம் சார் கூட அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு முதல்ல எனக்கு செக் அவரால் தான் நான் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணேன். எனக்கு அப்போ பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. அவர் கொடுத்த செக் இது என்ன பண்ணணும் இதை வச்சுன்னே தெரில. அது அப்படி இருக்குது செக்கில், ஐயோ அப்படின்னா அப்போ தான் போய் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவரால் தான் நான் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணேன். ஸோ அவர் இந்த படத்தில் இருக்கிறது சூப்பர். மற்றபடி என்னெல்லாமோ சொல்லி விட்டார். போடுங்க, அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் போடுங்க. அப்போ தான் எதையாவது பார்த்துட்டு படத்துக்கு வருவாங்க. எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது, எதுவுமே கட் ஆகவும் கூடாது. அண்டு என்னோடய டெக்னிக்கல் டீம் பிரணவை பற்றி நான் என்ன சொல்லணும்னு நினச்சேங்கிறத வந்துட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னடா மச்சான் என்னடா பண்ணுது அப்படின்னுவான். ஆக்சுவலாக இதுதான் அவனோட ஃபஸ்ட்டு படமாக வந்திருக்கணும். பட்டு என்ன சடனாக பிஸி ஆகி தொலைச்சிட்டான். வேறு எது இல்லாமல் படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டான் அவன். அப்புறமா ஹரீஷ், நான் கோரியோகிராஃப் பண்ணும்போது ஆர்டிஸ்டாக கூட ஒர்க் பண்ணுவான். சாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயத்தை ஐடியாவை போய் அவன்கிட்ட சொல்லுவேன். அதை பியூட்டிஃபுல்லாக ஸ்டேஜ் பண்ணி கொடுப்பான் எனக்காக. ஸோ அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் கோப்ராலாம் பார்க்கும்போதே தெரியும். இப்போ கூட இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கும் போது எல்லாருமே வந்து விஷுவலை பற்றி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பேசினாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹரீஷ்.
பயங்கரமாக இன்னும் இழைச்சிக்கிட்டு இருக்கா அப்படி உட்காந்துன்னு டிஐயில் கலர்லாம் ஊற்றி பெயிண்ட்லாம் அடிச்சு எல்லாம் பண்ணின்னு இருக்காப்புல. அண்டு ஜென் ஒரு பயங்கரமான இந்த ஃபிலிமுக்கு ஒரு பெரிய அசட் ஆக்சுவலாக. அண்ட் அது எப்படின்னா ஜென்னுக்கும் கவினுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன், ஒரு பாண்ட் பயங்கரமாக இருக்குது. அந்த ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி அது அழகாக எங்களுக்கு யூஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஜென்னு எல்லா படத்துக்கும் நல்ல பாட்டு தான் போடுவான், கரெக்டு தான். ஆனால் கவினோட படத்துக்கு போடுற மாதிரி எதுலேயும் போட மாட்டான் அப்படின்னு நான் வந்துட்டு பயங்கரமாக நான் சொல்லுவேன். அதுதான் சொல்கிறேன். அப்போனா அந்த ரெக்கார்டிங்க்கு கவின் வரணும். அப்போ வந்தால் மிர்ச்சி விஜயோட படத்துக்குமே கரெக்டாக மியூசிக் போட்டுருவா அப்படி இல்லை. ஏன்னா அவங்க பயங்கரமான அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. அவங்க ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் டுகெதர். அதனால் அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப், நீ நல்லா வரணும் நான் நல்லா வரணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்குது. கலக்கணும், இந்த இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி அது தான் நான் பார்த்தேன். ஏன்னா டாடாவும் சரி, பிளடி பகரும் சரி, இப்போவும் ரிலீஸ் ஆகிறது முன்னாடிலாம் சொல்லக்கூடாது. நான் இதெல்லாம் ஓவராக சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பேன். பட் ஆனால் அவங்க சொல்கிறது அவ்வளவும் உண்மையாக தான் இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு மேலே அப்படி எலிவேட் பண்ணுறக்காப்புல மியூசிக்கால். அது நீங்கள் எல்லாருமே இப்போ ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது எல்லாருமே சின்ன சின்னதாக குட்டி குட்டியான வந்த சாங்கு ட்ரெய்லரில் வந்ததெல்லாம் வந்துட்டு எப்போ இந்த ட்ராக் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆடியோ ட்ராக் வந்துச்சு, எல்லாருமே கேட்டு பயங்கரமாக ஜென்னை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்டு எல்லாத்த விட என்றைக்குமே வந்து மை ஃபஸ்ட் ஹீரோ அப்படின்னு இருக்கும். அது எண்டு கடைசியில் நான் போகிற வரைக்கும் இது மாற்றவே முடியாது. என்ன வேணாலும் மாறலாம் லைஃப்பில். மை ஃபஸ்ட் ஹீரோ அப்படிங்கிறது வந்துட்டு கவின். அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு ஆக்சுவலாக. இட் இஸ் நாட் அ ஜோக். ஏன்னா அந்த டயத்தில் நல்ல ஒரு பீக்கில் கரெக்டான டயத்தில் இருக்கும்போது இதை பிடிச்சி இதுக்காக ஒன்று பண்ணணும், இதை பண்ணணும், இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்னு அதை பயங்கரமாக கொண்டு வந்தாப்புல. ஸோ அதுக்கு நான் என்றைக்குமே தேங்க்யூ கவின் ஃபார் திஸ். அப்படி தான் சொன்னால் அவனுக்கு பிடிக்காது, அதான் அப்படி கூப்பிடுறான். ஆனால் நான் சொல்லுவேன் ஓகே. அண்டு தேங்க்ஸ். அண்டு எல்லாரோட படத்துலையுமே எல்லாரோட யூடியூப் சேனல் எல்லாரோட இதெல்லாம் நான் பார்ப்பேன். ஒரு படத்தை பற்றி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு. அதை விட ஜாஸ்தி பண்ணுங்கள், விட்டுடாதீங்க. ஸோ எல்லாருக்கும் இது வருதுன்னு தெரியுதில்ல, தெரியணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் சொல்லலையேன்னு சொல்லாமட்டாங்கன்னா அதான் நானும் சொல்கிறேன். அப்படியா? அது கட் பண்ணி அது விடிவி சார் சொன்னது மாதிரியே பண்ணிவிடுங்க. அதான் ஓகே. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்து பண்ணுங்கள், வலிக்காத மாதிரி. தேங்க்யூ. ஹீரோ படத்தில் கிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு படத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். தேங்க்யூ. திருப்பியும் முதல்ல ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பெஸ்ட் விஷஸ். ரொம்ப சில பேரோட வெற்றி மட்டும் நமக்கு ரொம்ப பர்சனலாக இருக்கும். அந்த ஜேர்னியில் நம்ம வந்து பார்ட்டாக இருக்கிறத நம்ம எப்போவுமே உணர்ந்துக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி இவருடைய முயற்சி அண்ட் எஸ்பெஷலி டாடா அண்ட் ஸ்டார் மூலமாக இவர் எவ்வளோ ஒரு பேஷனேட்டான ஆக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுது. ஸோ இம்முறை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குவர்க்கியான சப்ஜெக்டில் கவின் அவர்கள் இருக்கார் அப்படின்னு தெரியும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணுறோம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா, டெலிவிஷன் நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்ததுக்கு. அவ்வளோதான், லாஸ்ட்டு ஸ்பீச்சு டக்குன்னு முடிச்சிடுறேன். இது ஒரு 6வது படம் எனக்கு. முதல் படத்துலேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டால் நீங்கள் மக்கள்கிட்ட எப்போயுமே நல்ல படங்கள், என் படம் இல்லை, நல்ல படங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்ந்துருக்கீங்க. அந்த நம்பிக்கை இந்த படத்து மேலேயும் இருக்குது. நிச்சயமாக அதே நம்பிக்கையோடு இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறீங்க நம்புகிறேன். அதில் வந்து நான் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன், அது மட்டும் சொல்லி ஆகணும், கடமை இருக்குது. எப்போவுமே ஒரு ஆர்டரில் போவோம் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டு, ஆடியோ லான்ச்சுனா. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஆர்டரை மாற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன். எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் விஷால்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே. ஏன்னா இந்த படம் ஒரு 2 வருஷம் டிலே ஆயிடுச்சு.
மற்ற அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் ஆப்வியஸ்லி அதை ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரோட இது என்ன அளவுக்கு இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் நீடு. அவங்கங்கெல்லாம் வேறு படங்களை நோக்கி போயிட்டாங்க. இந்த ஒரே ஒரு பையன் மட்டும் இவர் என்ன சொல்லி ஏமாற்றி அவனை வச்சுருக்கான்னு தெரில, இப்போ வரைக்கும் எங்களுக்காக இருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கான். ஸோ விஷாலுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ விஷால். அண்ட் எங்களோட டிஓபி ஹரிஷ் ப்ரோ. ஒரு படம் வந்து ஆப்வியஸ்லி இப்போ எல்லாருமே இப்போ எனக்கு நல்லா நடிக்கணுன்றது என் வேலை, கரெக்டாக டைரக்ட் பண்ணுன்றது அவர் வேலை, பாட்டு போகணுன்றது எல்லாருமே வேலை. ஆனால் இப்போ ஹரிஷ் ப்ரோ, பிரணவ் எடிட்டர் எல்லாருமே வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காக லிட்ரலி ஒரு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்பாங்க மாற்றி மாற்றி. அப்படியே அந்த இதில் இவ்வளோ கமிட்டடாக ஒரு வேலை ஒன்று பார்த்துட்ருக்கு. அதை நான் இப்போ தான் கண் கூட பார்க்குறேன். டெக்னீஷியன்ஸ் இந்த அளவுக்கு ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை எப்படியாவது நல்லபடியாக கொண்டுட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ் ப்ரோ அண்ட் பிரணவ். அண்ட் பீட்ரெயின் மாஸ்டருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒன்று வருது, அது டெஃபினட்டாக அவர் உள்ளே வரல அப்படின்னா அந்தளவுக்கு அதை கரெக்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரில. ரொம்ப நல்லபடியாக வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் என்ன தான் ஆக்ஷன் மாஸ்டராக இருந்தாலும் எங்களுக்கு அவர் இருக்கும்போதெல்லாம் பயங்கர ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் எங்கள் ஆர்ட் டைரக்டர் மோகன மகேந்திரன் சார் ரொம்ப தேங்க்யூ சார். எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் எங்கள் படத்துக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணது அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. என் ப்ரொடியூசர் ராகுல் ப்ரோக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும்போது அது ஒரு மாதிரி ஆரம்பித்தாலும் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அது வந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அனி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவர் இருக்கிற இந்த ஸ்கெடியூலுக்கு நடுவில் எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு நாங்கள் போய் கேட்கும்போது ஃபஸ்ட்டு சிங்கிள் அது ஃபஸ்ட்டு பாட்டு அவர் குரலில் வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மொத்த டீமுக்குமே அவ்வளோ பெரிய ஒரு ஆசையாக இருந்துச்சு. உடனே கேட்ட உடனே டக்குன்னு எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அனி சார். அண்டு 3 டேரக்டர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும், 4 டேரக்டர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு விக்கி அண்ணன். இந்த கடைசியில் என்னாலேன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. டெஃபினட்டாக படம் வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டு இன்னும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பெட்டராக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். விக்கி அண்ணன் பயங்கரமாக எழுதி கொடுத்துருக்காப்புல. ஸோ விக்கி அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் என்னோடய டேரக்டர் விஷ்ணு எடவன் சொல்லிட்டு நிறையா பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க அனி சாரோட இதில். அண்ட் எல்லா மியூசிக் டேரக்டர்ஸ்லையுமே பயங்கரமான லிரிக்ஸ் ரைட்ரு. இப்போ அடுத்தது நயன் மேம் கூட படம் பண்ணுற அந்த படத்தோட டேரக்டர் அவர் ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்காப்புல, அவருக்கு ரொம்ப நன்றி. அருண்ராஜானா ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காரு எங்களுக்காக. அவரும் எல்லாமே ஏன்னா வேலை நடக்க லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாருமே அப்ரோச் பண்ணவே முடிகிற ஒரு சூழல். எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜய்லாம் நீ எப்போ மச்சான் சொன்னோம், இன்னைக்கு காலையில் தான் சொன்னாங்களா? ஆமாம், அந்த அளவுக்கு அப்படி இருக்குது ஒரு மாதிரி. இருந்தாலும் எங்களுக்காக எல்லாருமே வந்து பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்டு மிஷ்கின் சார் ஆப்வியஸ்லி டைட்டில் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அவருமே எந்த விதமான அப்ஜெக்ஷன் இல்லாமல் கேட்ட உடனே இந்த படத்துக்கு இது ஏன்னா எல்லாருக்குமே இப்போ அவங்களோட பொருள் அப்படிங்கும்போது அதை ஏன் அதை யோசிச்சாங்கன்றது ஒன்று இருக்கும். ஆனால் இப்போ அவங்களுக்குன்னு அவங்க நினைக்கிற அந்த பொருளை ஓகே இந்த படத்துக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறத நம்பி அந்த டைட்டிலை கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ மிஷ்கின் சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. அடுத்தது விஜய் சேதுபதி அண்ணன். அவரையும் நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் போய் அப்ரோச் பண்ணோம். படத்தில் வாய்ஸ் ஓவர் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிட்டு, இது யார் இது பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது எங்கள் எல்லாருக்குமே சேதுனன் தான் மைண்டுக்கு வந்தாப்புல. ரொம்ப யதார்த்தமான ஒரு மனுஷன், யதார்த்தமாக ஒரு கதை சொல்லும்போது அவர் பேச்சு மாதிரியுமே அவர் குணம் மாதிரியுமே அது கதைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டோம். கேட்ட உடனே இன்ஃபேக்ட் நாங்கள் அந்த மீட்டிங்காவது ஒரு 1/2 மணி நேரம் போயிருக்கோம். ஆனால் அவர் வந்து டப்பிங் பண்ணது 5-10 நிமிஷத்தில் முடிச்சிருப்பாரா, மேக்ஸிமம் 10 நிமிஷம் அவ்வளோ தான். வந்தார், முடிச்சார், போயிட்டே இருந்துட்டார் அந்த பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவில். ஸோ சேதுன்னு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. அடுத்ததான் என் தலைவன் விடிவி சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. நீங்கள் எல்லாருமே இப்போது ஓவராலாக இப்போ எல்லோரும் பேசுகிறத தாண்டி அந்த ஒரு எபிசோடு மட்டும் நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணீங்கல்ல, அவ்வளோதான். தட் இஸ் ஹிம். அது டெஃபினட்டாக படத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அது இங்கே இருந்த மாதிரியே படத்துலையும் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அது இங்கே பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு படத்துலையும் அது பிடிக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த ஜோக்கு காமெடி எல்லாத்தையுமே தாண்டி அவர் எங்களுக்காக இன்றைக்கி அவருக்கு ஒரு ஷூட்டு, அந்த ஷூட்டை கேன்சல் பண்ணிவிட்டு எங்களுக்காக அவர் வந்திருக்காரு. ஏன்னா எனக்கு மற்ற எல்லா ப்ரொமோஷன்ஸுக்கும் அவரை கூட்டிகிட்டு போக முடியுமான்னு தெரில. இன்றைக்கி மட்டும் எப்படியாவது வந்துருங்க சார் அப்படின்றத ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ எங்களுக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ ஆல்வேஸ். அப்புறம் விஜய் சக்தி. விஜய் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படத்துக்கு விஜய் தான் ஆங்கர், ஆடியோ லான்ச்சுக்கு இதெல்லாம் பண்ணுறாப்புல. எனக்கு வந்து அன்னைக்கு விஜய் சொன்ன மாதிரி அதுதான் ஜாலியாக என்னமோ கதெல்லாம் பேசியிருப்போம். எனக்கு அது எல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கி ஈவெண்ட்டுக்கு நான் டீம்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணது ஒன்று தான். இன்றைக்கி ஓகே நம்ம பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிடாதீங்க. இன்றைக்கி அவன் ஹீரோ, அவன் கெஸ்ட்டாக தான் வரணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருந்தேன். மச்சான் அடுத்து உன்னோட படத்துக்கு வெயிட்டிங்கு, அடுத்து இதே மாதிரி சந்தோஷமாக டெஃபினட்டாக அதுலேயும் நம்ம எல்லாருமே பார்க்கணும், பேசணும்.
தேங்க்யூ மச்சான். சக்தி தேங்க்யூ. தம்பியாக நடிக்க வந்து இப்போ திடீர்னு பார்த்தா அண்ணன் மாதிரி இருக்கிற. ஆமாம், ஆனால் படத்தில் சக்தியோடதும் ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ நீ அதான் இப்போ சொன்ன மாதிரி ஒன்றை வச்சு தான் படத்தையே ஓப்பன் பண்ணுறோம். அது இப்போ என்ன ஆனாலும் இப்போ நீ தான் பொறுப்பு, அப்படி வேணால் சொல்லிக்கலாம். சக்திக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸு. பிரீத்திக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. ஆப்வியஸ்லி இப்போ அயோத்தி டோட்டலாக அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி. இதில் டோட்டலாக வேறு ஒரு கலரில் வேறு ஒரு கேரக்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ பிரீத்தி. உங்களுக்கும் தெரியும் அடுத்த வாரம் உங்களுக்கு அடுத்த படம் வேறு வருது. ஸோ பேக் டு பேக் அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு நடுவில் எங்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ. அப்புறம் கல்யாண் மாஸ்டர், ராவ் ரமேஷ் சார், பிரபு சார், தேவயானி மேம், கௌசல்யா மேம், இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா எனக்கு எப்பயுமே இந்த சீனியர் ஆக்டர்ஸ் கூடலாம் ஒவ்வொரு சான்ஸ் கிடச்சிடாதா அப்படின்னு ஒவ்வொரு படத்துலையுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போது இவங்க எல்லாருக்கூடயுமே நடித்தது எனக்கு பயங்கர ஹாப்பி. அண்டு ஸோ அடுத்தது எங்களோட இயக்குனர் சதீஷ். நிறையா எல்லாருமே பேசிட்டோம், சொல்லிட்டோம். நாங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்குது, நான் விஷ் பண்ணிக்கணும்னு மட்டும் ஆசைப்பட்றேன். பொதுவாக இப்போ ஒரு ஹீரோ வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படம் நல்லபடியாக போச்சுன்னா அதுக்கு அடுத்த ஒரு பெரிய ஹீரோ வச்சு போவாங்க, அப்புறம் அப்படி ஒரு டாப் ஹீரோ வச்சு போவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு படம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு டேரக்டரோட ஒரு வளர்ச்சி அந்த மாதிரி அவர் அடுத்த ஒரு பெரிய ஹீரோ, அடுத்து இன்னும் பெரிய ஹீரோ அந்த மாதிரி போகணும் அப்படின்ட்டு மனசார வாழ்த்துக்கிறேன். கன்ஃபார்மாக அது நடக்கும் நம்புறேன்னு. தேங்க்யூ. அடுத்ததாக ஜென் வந்து எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக மேபி இன்னும் கரெக்டான ஒரு ரெக்கக்னிஷன் அவருக்கு கிடைக்கலையோ அப்படின்றது ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது. ஏன்னா பிளடி பேக்கர்லேயே நடந்திருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அது மிஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. அது எப்படி தான் சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் அவுட் ஆகுது. ஆனாலுமே எந்தெந்த படத்துக்கு எந்தெந்த அளவுக்கு நம்ம உழைப்பு போடுறோன்றது ஒன்று இருக்குல்ல, அதுக்காக நம்ம கம்மியாக உழைச்சிட மாட்டோம் அடுத்த படத்தில். ஸோ எக்ஸலண்ட்டாக ஜென்னு லிட்டரலி படத்தை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி படத்தோட ரீரெக்கார்டிங் ஆகட்டும், பாடல்களாகட்டும், படம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். அண்ட் ஜென்னுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு இடம், ரொம்ப பெரிய ஒரு இடம் கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வேண்டிக்கிறேன், வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஜென், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். அடுத்து என்னோடய ஃப்ரெண்டு குபிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக எப்பயுமே எங்களுக்கு பார்த்துக்கிட்டு ஓவராலாக எங்களுக்கு எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்காப்புல ஆஸ் ஆல்வேஸ். தேங்க்யூ குபி. அவ்வளோதான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அண்டு அவ்வளோதான் எனக்கு தெரியும்ல. ஸோ செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது. படம் டைட்டில் கிஸ்ஸு ஒரு மாதிரி ஜாலியாக அந்த மாதிரியான டைட்டிலாக இருந்தாலும் படம் டெஃபினட்டாக ஃபேமிலியோடு எல்லாருமே நிச்சயமாக வந்து பார்க்கலாம். ஏன்னா எனக்கு எப்பயுமே அது எனக்கும் என் மைண்டில் இருக்கும். ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கும்போது அந்த படம் எப்பயுமே, ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஒரு மண்டேலேருந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்து அவங்க தான் டோட்டலாக ஒரு படத்தை டேக் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ நிச்சயமாக ஃபேமிலியோடு எல்லாருமே ஹாப்பியாக உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய நம்பிக்கை. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எல்லா நல்ல படங்களையும் மக்கள்கிட்ட எப்பயுமே நீங்கள் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே, வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரோமியோ பிக்சர்ஸ் கிஸ் படம் செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்த எல்லாருக்குமே. அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிடலாம். ஸோ பின்னாடி அப்படியே வீடியோவுக்கு மட்டும் பின்னாடி வீடியோ எடுக்கிறாங்க.